நீங்களும் நிறைய பேசுறீங்க, தனித்தனியா இது பண்ணுங்க. ஆனா ஓட்டு சதவீதம் நல்லா வாங்குறீங்க. ஆனா மதம், பணம், கட்சி ஓட்டு தான் வந்து ஜெயிக்குது. 2026லயாவது சட்டமன்றத்துல நாம் தமிழர் கட்சி குரல் ஒலிக்குமா? உங்க எம்எல்ஏ உள்ள போவாங்க? நீங்க ஒலிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, ஒலிக்கும். ஒண்ணுதான் நீங்க கவனிச்சுக்கணும். லெலின் சொல்றாங்க, இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்னு. அப்படி ஒரு காலம் உருவாக்கிட்டு இருக்கு. அங்க சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி எதுவும் முன்னிக்காது. புரியுதா? பசி வந்தால் 10ம் பறந்துருங்கிறான். அந்த நிலை வரும், அது உறுதியா வரும். அப்போ பெரிய மாறுதல் வரும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும். நாங்க ஒரு கோட்பாட்டை வச்சு நகர்றோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கு முற்றுமுழுதா ஒரு மாற்று கோட்பாட்டை வைத்து நீங்கெல்லாம் அருவருக்கிற பகத்சிங் என்ன சொல்றான்? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிதாக ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படிப்பட்ட புரட்சியை முன்னெடுக்கிற பிள்ளைகள் தான் நாங்க. சமரசம் செய்யணும்னா எப்பவோ கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு இந்த கட்சியிலோட சேர்ந்துருக்கலாம். அப்ப நாங்க எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்? நாங்க இந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே, இந்த கட்சியில இணைந்திருக்கலாமே. அப்ப தனியா ஒரு அமைப்பை ஏன் கட்ட வேண்டியது தேவை வருது? இந்த அரசியல்ல இருந்து, இந்த கோட்பாடு, இந்த தத்துவங்கள், இதுல இருந்து இந்த சித்தாந்தங்களுக்கு மாற்றாதான் நம்ம ஒரு கோட்பாட்டை வச்சு கட்டுறோம். அது எடுத்தவொடனே எல்லாத்தையும் ஏற்றுக்குருவாங்களா என்ன? நீங்க சொல்லுங்க. ஆல்வா எடிசனுக்கு வந்த நிலைமை என்ன? அதை விடவா? மின் விளக்கை கண்டுபிடிச்சிட்டாரு மின் விளக்க. அவருக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியல. என்ன சொல்றாரு? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்க பயன்படுத்திக்கலான்றவள. இப்ப இது இல்லாத இரவுகளில் நீங்க மெழுகுவர்த்தியை பயன்படுத்துறீங்க. அவருக்கே அந்த நிலைமை இருந்திருக்குது. எடுத்தவொடனே எதுவும் போய் சேர்ந்துடாது. கிரகம்பல தொலைத்தொடர்பு கருவி டெலிபோனை கண்டுபிடிச்சிட்டு விற்கிறதுக்கு எடுத்தோன்னே இங்கிருந்து அந்த எதிர்முனையில் இருக்கிறவன் கேட்டவனே ஹராம் சைத்தான்னு வச்சுட்டான். ஏன்னா எங்கிருந்து ஒருத்தன் பேசுறான்னு. அது மாதிரி எடுத்தோடனே எது உடனே பாராட்டப்பட்டிருக்கு? ரைட் பிரதர்ஸ் பறந்தவனா எல்லா பத்திரிகையும் பாராட்டி கொண்டாடிட்டு இல்ல என்ன? அப்படித்தான் புதிய ஒரு கோட்பாடு வரும்போது எடுத்தோடனே யாரும் ஏற்றுக்கொண்டது இல்லை. நபிகள் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, இயேசுபிரான் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டதில்லை, பகவான் கிருஷ்ணர் போதிச்சதையும் அப்படியே எல்லாம் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரு காலம் வரும்போது இது சரியா இருக்குதுன்னு மக்கள் ஏற்றுக்குறாங்க. அது வரைக்கும் காத்துதான் இருக்கணும், வேற வழி கிடையாது. கட்சி தொடங்கி இன்றோட 15வது ஆண்டு காலெடுத்து வைக்கிறது நமது கட்சி. முதல் 5 ஆண்டுகள் தேர்தல் களத்திற்கு வரவில்லை, மக்கள் களத்திலே நின்றோம். நன்றாக பார். 2016 234 தொகுதியிலே நிற்க ஆட்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி பேசினார்கள். சீமானிடத்திலே முதலில் 234 பேர் இருக்கிறானா என்று கேள்வி பேசினார்கள். இரட்டை மெழுகுவர்த்தி என்ற ஒரு சின்னம். நான் கேட்ட சின்னம் எதையும் தரவில்லை. மயிலை கேட்டேன், தேசிய பறவை என்றார்கள். புலியை கேட்டேன், தேசிய விலங்கு என்றார்கள். அப்புறம் எதற்கு தேசிய மலரை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தீர்கள் என்று பதிலே இல்லை. காளை மாட கொடுங்கள் என்று, உயிருள்ள எதையும் கொடுக்க முடியாது என்றார்கள். அப்ப யானையை எதற்கு மாயாவதி அம்மையாருக்கு கொடுத்தீர்கள்? சிங்கத்தை எதற்கு ஃபார்வர்ட் பிளாக்கு கொடுத்தீர்கள் என்று. அது முன்னாடி நடந்து விட்டது என்றார்கள். உங்களுக்கு நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்று கேட்டேன், பதிலே இல்லை. கடைசியாக பொங்கல் உங்களுக்கு ஒரு சின்னம் தருகிறோம் என்றார்கள், இரட்டை மெழுகுவர்த்தி. ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு இல்லை, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இல்லை, வயிற்றை நிரப்பிக்கொள்ள கூட வழி இல்லை. நடந்தோம் வேர்க்க விறுவிறுக்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வீதி வீதியாக இவ்வளவு பெரிய படையும் அன்று இல்லை. வெறும் 4,50,000 வாக்குகள் தான். 1.1 விழுக்காடு, 1.1 விழுக்காடு தான். உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தவனே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, 1 விழுக்காடு வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சி உலகத்திலே உயிரோடு இருந்ததில்லை. இந்திய பெருநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில் 1.1 வாங்கிய கட்சி இருந்ததில்லை. ஒன்று இறந்து போகும், இல்லது எவதாவது ஒரு கட்சியோடு ஒட்டுக்கட்சியாக போய் நின்று 1 சீட்டு 2 சீட்டை வாங்கி கொண்டு நக்கி பிழைக்கும். சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். அந்த சோறு வரும்போதெல்லாம் என் கண்முன்னே என் தலைவன் பிரபாகரன், மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த மாவீரர்கள், கொத்து கொத்தாக செத்து விழுந்த என் மக்கள், என் மொழி சாகக்கூடாது என்று செத்த எமது மொழிப்போர் மறவர்கள், எங்களது முன்னவர்கள் பகுத்து வகுத்து தந்த பாதை மறுபடியும் உசிப்பிக் கொண்டு எழுந்தோம். 2019 பாராளுமன்றம்
17,50,000 வாக்குகள், 5 விழுக்காடு தொட்டோம். பிறகு 21 சட்டமன்றம். அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள். 19 தேர்தலிலும் தோற்றம். இடையில் நடந்த எல்லா இடைத்தேர்தலிலும் போட்டிட்டது. இந்திய வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம், தோல்வி எங்களுக்கு தோல்வி அல்ல, பயிற்சி. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையாக வீரன், அவனே உண்மையான வீரன். எங்களுக்கு 2-1 தான். மறுபடியும் போட்டி. தொடர்ந்து களத்திலே நின்றோம். 2019 ஒரு சின்னம், விவசாயி. கண்ணா கிசான் என்ற ஒரு சின்னம். ஒரு கைகட்டி ஒரு வட இந்திய விவசாயி, ஒரு இரட்டை கரும்பு விவசாயி என்று பெயர் வைத்தவன் நான் தான். அவருக்கு வீதி வீதியாக கொண்டு போய் சேர்த்தோம். 17,50,000. நீலகிரியிலே வேட்பாளரை போடவில்லை. என் தம்பிகள் தவறு செய்து விட்டார்கள். இல்லை என்றால் 18 லட்சத்திற்கு மேலே தொட்டு அன்றைக்கு 6 விழுக்காடை தொட்டு இருக்கும் கட்சி. இடையிலே என் அண்ணன் கமலஹாசன், இடையிலே ஐயா டிடிவி, எல்லாரையும் தாண்டி சற்றும் தளர்ச்சியின்றி பயணத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. 21 விவசாயி சின்னம், அதே சின்னம். 234 போட்டி. 117 பெண்கள், 117 ஆண்கள். சம வாய்ப்பு. ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கு வாய்ப்பு. பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரருக்கு வாய்ப்பு. போட்டி. 30 லட்சம் வாக்கு, 7 விழுக்காடு வாக்கு. அங்கீகாரம் பெறவில்லை, இன்னும் 1 விழுக்காடு. 24 இந்தியாவை யார் ஆள்வது? தோற்றம் துவண்டு போகவில்லை. காரணம், பெற்ற தலைவன் அப்படி, உருவாக்கிய தலைவன் அப்படி. மறுபடியும் களத்திலே 24 விவசாய சின்னம் இருந்தால் சீமான் பெரிய வளர்ந்து விடுவான் என்று அஞ்சி என்னையை ரைட விட்டார்கள். ஏன்? எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் அவன் பின்னால் திரள்கிறது. இளைஞர்களின் வீட்டிற்கு நாம் என்னையை ரைடை விட்டால், சோதனையை விட்டால், இளைஞர்கள் துணிந்து வந்தாலும் பெற்றோர்கள் எதற்கப்பா வம்பு, அவன் பின்னாடி போகாதே என்று தடுப்பார்கள் என்று தேசிய புலனாய்வு முகமையை ஏவி விட்டார்கள். என்ன நடந்தது? அதைவிட 1000 மடங்கு என் பிள்ளைகள் எழுச்சியோடு திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக விவசாய சின்னத்தை எடுத்துக் விட்டார்கள். வேட்பாளர் அறிவிக்கும் வரை சின்னம் இல்லை. கடைசியாக ஒரு மைக்கை கொடுத்தார்கள். அந்த மைக்கை வைத்துக் கொண்டு ₹1 காசு இல்லாமல் என்னிடத்தில் கேட்டார்கள், இத்தனை வாக்கை எவ்வளவு செலவழித்திருப்பீர்கள் என்று. நான் எவ்வளவு செலவழித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டேன். ஒரு தலைவர் சொன்னார், ஒரு தொகுதிக்கு 3 கோடி செலவழித்திருப்பீர்களா என்று கேட்டார். நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிறீர்கள்? நான் ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் தான் செலவு பண்ணேன் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்தார், வியந்து பார்த்தார். என்ன இப்படி சொல்கிறீர்கள்? 3 கோடி ஒரு தொகுதிக்கு செலவிருந்தால் நாட்டையே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வென்றிருப்பேன் என்று சொன்னார். தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றோம். என் அருமை தமிழ் மக்களே, எங்களை பெற்ற பேரன்பு மிக்களே, மான தமிழ் மக்கள் எல்லோரும் செத்து விடவில்லை என்று நீங்கள் நிரூபித்தீர்கள். உங்களை நம்பி நின்ற இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடவில்லை. எளிய பிள்ளைகள் நாங்கள். முதல் அங்கீகாரம் பெற்ற கட்சியின் சின்னங்கள் தாமரை, கை, உதயசூரியன், இரட்டை இலை. முன்னாடி அங்கீகரிக்கப்படாத எனது சின்னம் மைக் 8வது பெட்டியிலே. எனக்கு கொடுத்த மைக் அங்கே இல்லை. அங்கே அந்த மைக்கு கீழே 2 பொத்தானை வைத்து விட்டார்கள். அந்த பொத்தான் பார்க்கும்போது சீப்பு போலே இருக்கிறது. அதை தேடி இந்திய நாட்டை யார் ஆள்வது,
ஐயா மோடியா, அருமை சகோதரர் ராகுலா என்பதுதான் போட்டி. எளிய மகன் சீமானை தேடி, அவன் சின்னத்தை தேடி, 8வது பெட்டியிலே தேடி, இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை தாண்டி, சாராயத்தை தாண்டி, சாப்பாட்டை தாண்டி, சாதி மதத்தை தாண்டி மான தமிழ் மக்கள் 36 லட்சம் வாக்கை போட்டு தனித்த பெரும் கட்சியாக, மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக, இந்திய அரசியல் வரலாற்றிலே, தமிழக அரசியல் வரலாற்றிலே தனித்து நின்று ஒற்றை கட்சி மாநில உரிமம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்றால் என் மக்களின், மான தமிழ் மக்களின் மதிப்புமிக்க வாக்கால் தான். என் முன்னாடி திரண்டிருக்கிற என் உயிர் உடன் பிறந்தார்கள், அவர்களுடைய உழைப்பில் தான் அந்த வெற்றி. எந்த கட்சியோடும் சேராது. 36 லட்சம் ஓட்டும் நீ எழுந்து சொல். உன் ஓட்டு, உன் உழைப்பின் ஓட்டு, உன் லட்சியத்திற்கான ஓட்டு, உன் கொள்கைக்கான ஓட்டு, நீ ஏற்றுக்கொண்ட தலைவன் பிரபாகரனுக்கான ஓட்டு என்பதை நீ நிமிர்ந்து நிமிர்ந்து துணிந்து சொல். உலக வரலாற்றில் பயங்கரவாதி என்று சொன்னவனை தடை செய்து வைத்தவனை தலைவனாக ஏற்று இறக்கிய புலிக்கொடியவை ஏந்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னத்தை தந்தாலும் தளராது களத்திலே நின்று தோற்றாலும் 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 இன்னும் துணிந்து துணிந்து களத்திலே நிற்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என் உடன் பிறந்தானே, நீ சொல், இதில் எந்த கட்சியோட சேர்ந்து நீ நின்று உன் கனவை நிறைவேற்றுவாய்?